ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதாவது கிராசரி ஜாமான்களை அதில் ஆர்டர் பண்ணி பயன்பெற்றுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் தமிழ் பட டைரக்டர்கள். அதில் நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார். அவர் 2016ஆம் ஆண்டு அவியல் தொகுப்பில் ஒரு குறும்படத்துடன் தனது வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அவரது தனது முதல் திரைப்படமான மாநகரம் இயக்கினார். அவரது ஆரம்பகால வாழ்க்கை. லோகேஷ் கனகராஜ் இந்தியாவின் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிணத்துக்கடவு என்ற இடத்தில் பிறந்தார். பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் MBA படிப்பிற்கு முன் ஃபேஷன் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றார். அவர் தனது பள்ளி படிப்பை பழனியம்மாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடித்தார். நொடிப்பள்ளி கல்லியபுரம் பொள்ளாச்சியில் முடித்தார். அவர் ஒரு முன்னாள் வங்கி ஊழியர். கார்ப்பரேட் குறும்பட போட்டியில் பங்கேற்றதன் மூலம் திரைப்பட தயாரிப்பில் தனது ஆர்வத்தை தொடங்கினார். போட்டியின் நடுவராக கார்த்திக் சுப்ராஜ் இருந்தார். அவரது குறும்படத்தால் ஈர்க்கப்பட்ட அவர் லோகேஷ் திரைப்படங்களை இயக்கும் தொழிலை தொடர ஊக்குவித்தார். தொழில். லோகேஷ் அச்சம் தவிர என்ற குறும்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். இது சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றது. 2016ஆம் ஆண்டு கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் அவியல் திரைப்படத்தில் அவரது குறும்படம் கலாம் சேர்க்கப்பட்டது. அவர் தனது முதல் திரைப்படமான மாநகரம் 2017இல் இயக்கினார். அதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர் தயாரிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் கதையான கைதியை இயக்கினார். இதில் கார்த்தி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். லோகேஷின் அடுத்த படமான மாஸ்டர் ஜனவரி 2021இல் வெளியிடப்பட்டது மற்றும் விஜய் சேதுபதி நடித்தது நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த திரைப்படமாக ஆனது. 2022இல் லோகேஷ் இயக்கிய விக்ரம் படத்தில் கமலஹாசன், விஜய் சேதுபதி மற்றும் பகத் பாசில் ஆகியோர் நடித்திருந்தனர். படத்தின் வெற்றி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸ்தாபத்துடன் சேர்ந்து தொழில்துறையில் அவரது நற்பெயரை உயர்த்தியது. லியோவில் விஜயுடன் மற்றொரு ஒத்துழைப்புக்கு வழிவகுத்தது. லியோவை தொடர்ந்து அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்தின் 171வது படமாக கூலி என்ற அதிகாரப்பூர்வ தலைப்பு ஏப்ரல் 2024இல் வெளியிடப்பட்டது. லோகேஷ் 10 படங்களை முடித்த பிறகு தனது இயக்குனரை முடிப்பதாக அறிவித்தார். லோகேஷ் திரைப்படம் எடுக்கும் பாணி. லோகேஷ் திரைப்படங்கள் முதன்மையாக நாயர் ஆக்ஷன் வகையை சேர்ந்தவை. அவர் தன்னை ஜான் வியூவுடன் ஒப்பிட்டார். அவர் முக்கியமாக இது போன்ற படங்களை இயக்குவதில் பெயர் பெற்றவர். இருப்பினும் லோகேஷ் கற்பனை மற்றும் நகைச்சுவை போன்ற பிற வகைகளை ஆராய்வதில் ஆர்வம் காட்டியுள்ளார். அவர் 1980கள் மற்றும் 1990களில் இருந்து தனது திரைப்படங்களின் தாக்கத்தை ஏற்படுத்தி அதிரடி திரைப்படங்கள் மேற்கோள் காட்டினார். மேலும் மார்ட்டின் ஸ்கோர்செஸி மற்றும் குவாண்டின் டாரன்டினோ அவர்களின் திரைப்பட தயாரிப்பு பாணிகள் காரணமாக அவருக்கு பிடித்த சில இயக்குனர்கள் என்று பெயரிட்டுள்ளார். மாஸ்டர், விக்ரம் மற்றும் லியோ ஆகிய திரைப்படங்களில் லோகேஷுடன் பணிபுரிந்த ரத்னகுமார் தனது படங்களின் ரெட்ரோ பாடல்கள், வன்முறை மற்றும் ஹைப்பர்லிங்க் கதைகள் ஆகியவற்றில் நாட்டம் கொண்டிருந்தது. டாரன்டினோ மீதான அவரது அபிமானத்தில் வந்ததாக குறிப்பிட்டார். லோகேஷின் திரைப்படங்கள் சில சமயங்களில் இரத்தக்களரி மற்றும் வன்முறை மையப்படுத்தி விமர்சிக்கப்பட்டாலும் வன்முறையை ரொமான்டிக் செய்ய முயற்சிக்கவும் அதே வேளையில் ஆர்வம் காட்டுவதில் குறைவே இல்லை. குடும்ப பார்வையாளர்களை கவரும் வகையில் அவரது திரைப்படங்கள்
அவரது ஸ்டண்ட் காட்சிகள் நம்பும்படியாக செய்ய லோகேஷ் கயிறுகளை பயன்படுத்துவதை தவிர்க்கிறார். மேலும் இந்த வரம்பு காட்சிகளை மிருகத்தனமாக பச்சையாகவும் காட்டுவதாக நம்புகிறார். லோகேஷ் இயக்கத்தில் வெளியான படங்கள்: மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலி. லோகேஷ் தயாரிப்பாளராக இருந்த படம்: மைக்கேல், சண்டே கிளப், பென்ஸ், வெள்ளை ராஜா, சிங்கப்பூர் சலூன் ஆகியவை ஆகும். இதுவே இவரது வரலாறு. நன்றி, வணக்கம்.